ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற செம்மொழி பூங்காவில் நடக்கிற ஃப்ளவர் ஷோ பார்க்க தான் வந்திருக்கிறோம். முதல்ல உள்ளே நுழைஞ்சதுமே பார்க்கிங்கில் வண்டியை விட்டுட்டு பார்க்கிங் டோக்கன் வாங்கிட்டு அப்படி போய் டிக்கெட் எடுக்க போனோம். வாசல்ல நல்ல வாழை மர தோரணங்கள்லாம் வச்சிருந்தாங்க. இந்த QR கோடை பயன்படுத்தி நீங்க மொபைல்லையே டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். கவுண்டர் வச்சிருக்கிறாங்க, கவுண்டர்லயும் நீங்க டிக்கெட் எடுத்துக்கலாம். உள்ள 20 விதமான அந்த ஒரு ஃப்ளவர் செட்டப்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு வாசல்லையே இந்த ஒரு லிஸ்ட் வச்சுருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போங்க. ஃப்ளவர் ஷோவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பொறுமையாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப அழகான வீடியோ இது. இந்த ஃப்ளவர் ஷோ ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். உள்ள நுழைஞ்ச உடனேயே ஒரு ஃப்ளவர் ஷோ அப்படின்னு ஒரு டைட்டிலோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க ஃப்ளவர்ஸ்லேயே. நாங்கள் 2 மணி நேரமாக இந்த பூங்காவை சுற்றி பார்த்தோம். பொறுமையாக ஒன்றா நின்று நிதானமாக பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி நீங்களும் நிதானமாக பாருங்கள், அப்போ தான் நல்லா ரசித்து அந்த பூக்களை பார்க்க முடியும். இந்த ஃப்ளவர் ஆர்ச் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ளவர்ஸால் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நடந்து போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் சின்ன சின்ன தொட்டி வச்சு நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கிறாங்க.
காலையில் 10 மணிக்கே நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா மதியம் 1 மணிக்குள்ளே நீங்கள் முழுமையாக எல்லாவற்றையும் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரலாம். அந்த நேரம் கூட்டமும் அதிகமாக இருக்காது. அதனால் நீங்கள் மார்னிங் டைமை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஈவினிங் 6 மணியோடு முடிஞ்சிருது. அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு 4-5 o'clockலாம் வந்தீங்கன்னா அதிகமாக உங்களால் சுற்றி பார்க்க முடியாது. இந்த வின்டர் சீசனில் சீக்கிரமாக இருட்டிரும். ஸோ அதனால் 5 மணிக்கு மேலெலாம் நீங்கள் வராதீங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கப் அண்ட் சாசர் செட்டப்பில் அழகாக வச்சுருக்கிறாங்க பாருங்கள். ஒரு ஓல்டு கார் செட்டப்பு. அந்த வண்டி நம்பர் பாருங்கள், CFS 2025 போட்டிருக்கிறாங்க. சென்னை ஃப்ளவர் ஷோ 2025 அப்படிங்கிறதுக்காக அந்த நம்பர் போட்டிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்ல வைப்ரண்ட் கலரில் இருந்தது. நேரில் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. ஒரே இடத்துல கோடிக்கணக்கான மலர்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃப்ளவர் ஷோக்கு கண்டிப்பாக வாங்க. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இந்த ஃப்ளவர் ஷோ ஓப்பனில் இருக்கும். ஆஹா, பழைய ஒரு ட்ரெயினுடைய செட்டப் இருக்குது பாருங்கள். ஒரு ஓல்டு ட்ரெயினுடைய செட்டப்பு.
உள்ள ஒரு லேக் இருக்கு பாருங்க. அந்த லேக்கில் வாத்துலாம் நீந்தி போகிறத பார்க்கலாம். ஒரு பெரிய crocodile செட்டப் இருக்கு பாருங்க. சென்னையில் நடைபெறும் இந்த 4வது மலர் கண்காட்சிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பார்வையாளர்கள் மலர்களை தொடாமலும் பறிக்காமலும் புல்வெளியின் மீது நடக்காமலும் ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்கிற குட்டியாக இருக்கும். அந்த ரோஸ் அருமையாக இருக்கும். சிலர் வீடுகளெல்லாம் வளர்ப்பாங்க. அந்த ரோஸ் பாருங்க. மயில் செட்டப் இருக்கு பாருங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான பெரிய மயில். அதே மாதிரி ஆமை செட்டப்பு. அதுக்கப்புறம் அப்படி நடந்து வந்தா 3 யானை நிற்கிது பாருங்க. பெரிய யானை ஒன்று, அது பக்கத்தில் 2 குட்டி யானை. குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தாங்க அந்த குட்டி யானையெல்லாம்.
இந்த ஓப்பன் ஆடிட்டோரியத்தில் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் போகும்பொழுது நடக்கலை. ஈவினிங் டைமில் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 4 o'clock அப்புறம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பட்டர்ஃப்ளை செட்டப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, அழகாக இருந்தது. நிறைய பேர் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது ஃப்ரீயாக இருந்ததுனால ஈஸியாக இருந்தது. பட்டு நிறைய கூட்டம் வந்துருச்சு அப்படின்னா அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்க முடியுமாங்கிறதே தெரில. சிங்கிளாக நின்று ஃபோட்டோ எடுக்க முடியுமாங்கிறதெல்லாம் தெரியலை. நிறைய க்ரௌடு வந்துருச்சுன்னா நம்ம தனியாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அங்கே வந்து முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் காலையிலேயே போய் சீக்கிரமாக போய் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையிலேயே போயிருங்க. இது கேண்டீன் ஏரியா. அங்கே என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் லிஸ்ட்லாம் காட்டுறேன் பாருங்க. அது 150யா? இது தயிர் சாதமா? அது எவ்வளவு? 60. தயிர் சாதம். சாப்பாடு சாதம் 60. ஓகே. சைனீஸ் கம்பஸ் 150. வடெல்லாம்? வடை வந்து 3 வடை 50 ரூபா. 3 வடை 50. அப்படியே அங்கே ஒரு டீ வாங்கி குடித்தேன் நான். என்னுடைய ஒய்ஃபு ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்க. அங்கே இருக்கிற ஆவின் ஸ்டாலில் அந்த ஐஸ்கிரீம்லாம் கிடைக்குது.
இந்த கிளாக் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் செட்டப் இல்லை, இது வந்து உண்மையிலே இந்த கிளாக் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ என்னுடைய வாட்சை காட்டுறேன் பாருங்கள். அதே டைம் தான் அந்த கிளாக்லேயும் ஓடிட்டு இருந்தது. எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிரயோஜனமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.